தமிழர்களை, தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களை களவு செய்பவர்கள், திருடர்கள் என்று சொல்லியிருக்கிறார். பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் எதை காட்டுகிறது? வெறுப்பு அரசியல். இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை பற்றி பேசுவது, இலக்கணத்தை பற்றி பேசுவது, இலக்கியத்தை பற்றி பேசுவது, தமிழ் சிறந்த மொழி என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம். உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற அங்கிருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பவர்களை தமிழ்நாடு உதாசீனப்படுத்துகிறது என்று பேசுவது. ஒரு மாநிலத்திலும் மாநிலத்துக்கு ஏற்றவாறு பெருந்தன்மை இல்லாமல் பிரதமர் என்ற பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை மறந்து இப்படி அநாகரிகமாக பேசி வருகிறார். காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அமித்ஷா சொல்லுகிறார், தமிழ்நாட்டை சார்ந்தவன் ஒரிசாவை ஆள நினைப்பதா என்று. அமித்ஷாக்கும் வரலாறு தெரியாது, மோடிக்கும் வரலாறு தெரியாது. சோழ பேரரசு, தமிழர் பேரரசு நாடு கடந்து போய் பல நாடுகளை பிடித்து ஆண்டிருக்கிறார்கள். இந்த வரலாறை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காலத்திலும் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி, இப்படி மொழிக்கு எதிராக, மதத்திற்கு எதிராக, சாதிக்கு எதிராக ஒரு மாநிலத்தில் ஒரு பேச்சு எங்க தலைவர்கள் பேசியதில்லை. இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான அரசியலை பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது. தேர்தல் ஆணையம் கும்பகர்ணன் போல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் எப்பொழுது வீழ்த்துக் கொள்ளும் என்று தெரியவில்லை. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுடைய பிரதமராக யார் வரணுமோ, இந்த நாட்டில் பிறந்திருக்கணும், இந்த மண்ணின் மைந்தரா இருக்கணும். அதான் அரசியலுடைய அடிப்படை அம்சம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக யார் வரணுமோ அவர் தமிழனாக இருக்கணும், நம்ம ஊர்ல இருக்கணும், மக்களுடைய பண்பை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை புரிஞ்சிருக்கணும். அதே போல கர்நாடகாவில் யார் வரணுமோ அந்த ஊர்ல இருந்து இருக்கணும், தெலுங்கானாவில் யார் வரணுமோ அந்த ஊர்ல இருக்கணும். இன்னைக்கு ஒரிசாவுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த மண்ணின் மைந்தர் என்பதை அடிப்படையில் மாற்றி பிஜு ஜனதாதள் கட்சி, அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் 25 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவருக்கு 12 ஆண்டுகளாக பிரைவேட் செக்ரட்டரியா இருந்த ஒரு மனிதர் வி.கே. பாண்டியன் என்பவர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். அவர் IAS அதிகாரியாகி பஞ்சாப் கேடர்ல கிடைச்சது. அதன் பிறகு ஒரு ஒரிசா பெண்ணை திருமணம் செய்து அவங்க IAS அதிகாரி, கேடர் சேஞ்சில் ஒரிசாக்கு போறாங்க. 12 ஆண்டுகள் நவீன் பட்நாயக் அவங்களுடைய செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரியா இருக்கிறாங்க. அதன் பிறகு சமீபத்தில் தன்னுடைய IAS பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதாதள் கட்சியில் இணைந்து இன்னைக்கு பிஜு ஜனதாதள் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை முகமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரிசா அரசியலை யாரு ஃபாலோ பண்றாங்களோ தெரியும். யாரும் கூட நவீன் பட்நாயக் அவர்களை சந்திக்க முடியாது. சீஃப் செக்ரட்டரியா, டிஜிபியா வி.கே. பாண்டியன் அவரை பாருங்க. நீங்களாம் அமைச்சர்களா வி.கே. பாண்டியன் அவரை போய் பாருங்க, அப்ரூவல் கொடுப்பாங்க. ஏன் நவீன் பட்நாயக் அவர்கள் வெளியே பேச வேண்டும் என்றாலும் கூட வி.கே. பாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் பேசுவாங்க. இன்னைக்கு ஒரிசாவுடைய அரசியல், ஒரிசாவை சாராத ஒரு மனிதர் அந்த அரசியலை இயக்குவதா? நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க கிட்ட வேற மாநிலத்தில் வந்து அவர் IAS அதிகாரி, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு டிஎம்கேல சேர்ந்தா டிஎம்கேவனுடைய முகம் என்று சொல்வாரா? ஆனா அங்க நவீன் பட்நாயக் சொல்லியிருக்கார். அது தவறு தானே? தமிழர்களுக்கு எல்லா இடத்திலும் மரியாதை இருக்கு, எல்லா இடத்திலும் தமிழர்கள் உயர வேண்டும். ஆனால் அந்தந்த மாநிலத்தினுடைய அரசியல் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் பேசியிருப்பது பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலத்தினுடைய சாவி அது காணாம போயிடுச்சு. யாரோ திட்டம் போட்டு அதை மறைச்சிருக்கிறாங்க. 12 ஆண்டுகளாக முதலமைச்சருடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடியவர் வி.கே. பாண்டியன். அப்ப அந்த சாவி எங்க போச்சு? அதுக்கு ஒரு கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரிசால பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதிமொழி, நாம் அங்கே ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த சாவியை கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து பூரி ஜெகநாதர் அவர்களுக்கு எந்த மரியாதை செய்ய வேண்டுமோ நாம் செய்வோம்.
அந்த சாவி யார் கண்ட்ரோல்? அங்க முதலமைச்சரே டெக்னிக்கலா வி கே பாண்டியன் அவர் தானே. அந்த சாவி எங்க போயிருக்கு?